காஞ்சிபுரம் அருகே குருவிமலை பகுதியில் கட்டப்பட்டு 3 மாதங்களேயான அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. சுமார் 62 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு 3 மாதங்களேயான கட்டிடத்தின் சீலிங் திடீரென உடைந்து கீழே விழுந்தது. விபத்து நடந்தபோது மாணவ மாணவிகள் இறைவணக்கம் செலுத்துவதற்காக மைதானத்தில் இருந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மேலும் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் உறுதித்தன்மையை மாவட்ட ஆட்சியர் உடனே ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வருவாய் ஆய்வாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சங்கரன் கோயில் தாலுகா அலுவலக தற்காலிக ஊழியர் முருகேஸ்வரி என்பவர் சங்கரன் கோயில் முன்னாள் வருவாய் ஆய்வாளர் குருவையா தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அப்புகாரை அடுத்து தற்போது தென்காசி ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் குருவையா மற்றும் சங்கரன் கோயிலைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் வீட்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக சிபிசிஐடி போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். வேலாயுதம்பாளையம் பகுதியில் அதிமுக பேரூர் கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் செல்வராஜுக்கு சொந்தமான செங்கல் சூளை, கவுண்டம்புதூர் பகுதியில் உள்ள ஈஸ்வரமூர்த்தி என்பவர் வீடு, மணல்மேடு பகுதியில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் பெட்ரோல் பங்க் ஊழியர் யுவராஜின் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது. சோதனையின் முடிவில் மணல்மேடு பகுதியில் உள்ள வீட்டில் இருந்த ஆவணங்கள் சிலவற்றை சிபிசிஐடி போலீசார் எடுத்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் வீட்டில் சாராயம் காய்ச்சிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வெள்ளக்கோயில் காவல் எல்லைக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையத்தில் சாராயம் காய்ச்சப்படுவது குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே அப்பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். வாய்க்கால்மேட்டு புதூரை சேர்ந்த மனோஜ் என்பவரின் வீட்டில் சாராயம் காய்ச்சுவது தெரிந்து மனோஜ், குட்டிமுருகன், செல்வராஜ், அருண்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் 100 லிட்டர் சாராய ஊழல்களை போலீசார் அழித்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதிக்கு உட்பட்ட மாஞ்சோலை பகுதிக்கு இன்று முதல் சூழல் சுற்றுலா செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வந்த தொடர் மழை காரணமாக மாஞ்சோலைக்கு சூழல் சுற்றுலா செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மழை குறைந்ததை அடுத்து சூழல் சுற்றுலா செல்ல நாள் ஒன்றுக்கு 10 வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுவதாகவும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி வழங்கப்படும் எனவும் முண்டந்துறை புலிகள் காப்பகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் செம்மேடு பகுதியில் பாக்குத்தோட்டத்தில் முகாமிட்டிருக்கும் காட்டு யானையை வனத்துறையினர் ட்ரோன் மூலம் கண்காணித்து வருகின்றனர். செம்மேடு கிராம பகுதிக்குள் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உலா வருவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் யானைகளை விரட்ட முயற்சித்ததில் 4 யானைகள் மட்டும் அப்பகுதியில் உள்ள பாக்குத்தோட்டத்திற்குள் முகாமிட்டது. இதையடுத்து 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானைகளை ட்ரோன் மூலம் கண்காணித்து வனப்பகுதிகளுக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இளைஞர் தீக்குளித்த விவகாரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட வருவாய் ஆய்வாளர் உட்பட 3 பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள தேர்வழி பகுதியில் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சென்றனர். அப்போது ராஜ்குமார் என்ற நபர் தனது வீட்டை இடிப்பதை கண்டித்து தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இவ்விவகாரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட வட்டாட்சியர் பிரீத்தி, வருவாய் ஆய்வாளர் கோமதி, விஏஓ பாக்ய சர்மா ஆகிய 3வரையும் பணியிட மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கணவனை கத்தியால் குத்திய மனைவி மற்றும் கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்டனர். மெர்லின் சீதா என்பவர் தனது கணவர் ராஜேந்திரனை விட்டுவிட்டு 2 குழந்தைகளுடன் ரீகன் ஜோய் என்பவருடன் சென்று வாழ்ந்து வந்துள்ளார். இதையடுத்து மணலிக்கரை சந்தை அருகே மெர்லின் சீதா மற்றும் ரீகன் ஜோய் ஆகியோரை பார்த்த ராஜேந்திரன் மெர்லின் சீதாவிடம் பேசிய போது இருவரும் சேர்ந்து மறைத்து வைத்திருந்த கத்தியால் ராஜேந்திரனை குத்தியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த ராஜேந்திரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விவசாய தோப்புக்குள் புகுந்த காட்டு யானைகள் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாமரங்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. கடந்த சில நாட்களாக வனப்பகுதிகளில் இருந்து வரும் காட்டு யானைகள் மாமரங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் காட்டு யானைகள் சுமார் 150 மரங்களை முற்றிலுமாக சேதப்படுத்தியுள்ளதாகவும் அதனால்
சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் கமிஷன் அடிப்படையில் படகுகளை இயக்கும் பணியாளர்கள் திடீரென வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். உதகையில் தற்காலிக பணியாளர்கள் படகுகளை இயக்கி வருவதால் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை மூலம் வழங்கப்படும் கமிஷன் போதவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பஞ்சிங் சிஸ்டத்தில் வருகையை பதிவு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஏரியில் மண் அள்ளிய 50க்கும் மேற்பட்ட லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். கொங்கனாபுரம் அடுத்த அம்மாபாளையம் பகுதியில் உள்ள ஏரியில் தனியார் நிறுவனம் அனுமதி பெற்று மண் எடுத்து வருகிறது. இந்நிலையில் ஏரியிலிருந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான மண் எடுக்கப்படுவதாக கூறி 50க்கும் மேற்பட்ட லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் அதிக அளவில் மண் வெட்டி எடுத்தது தெரியவந்தார். நிறுவனத்தின் மீது லைசென்ஸ் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். இதையடுத்து லாரிகளில் இருந்த மண்ணை கீழே கொட்டிவிட்டு லாரிகளை மட்டும் வருவாய்த்துறையினர் எடுத்து செல்ல அனுமதித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜமாத் கூட்டத்தில் நாற்காலிகளை தூக்கி அடித்துக் கொண்ட காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆவூரில் பள்ளிவாசலில் நடைபெற்ற ஜமாத் கூட்டத்தில் கந்தூரி விழா நடத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது ஜமாத் தரப்பினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. பின்னர் அங்கிருந்த நாற்காலிகளை எடுத்து ஒருவர் தாக்கிக் கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.